குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய பேச்சு விசையாக இருக்குமா அல்லது மெதுவாக இருக்குமா, சரளமாக பேசுவாரா, நிதானமாக பேசுவாரா, இல்லை தேவையான இடத்திற்கு தேவையான நேரத்தில் மட்டும் பேசுவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடம் சர ராசியாக வந்தால் அவருடைய பேச்சு சரளமாக, விசையாக, வேகமாக பேசுவார். பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு அந்த இடத்துல புரியாது அல்லது டக்குன்னு அந்த வார்த்தை புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி விசையை தொடர்ந்து பேசுவார். இதுவே ஸ்திரம் அப்படிங்கிற இடம் 2ஆம் இடமாக வந்தால் அவருடைய பேச்சு நிதானமாக, தேவையான அளவுக்கு அளவோடு பேசுவார். எந்த நேரத்தில் தேவையோ அப்போ மட்டும் பேசுவார். இதுவே உபயம் அப்படிங்கிற ராசி 3ஆம் இடமாக 2ஆம் இடமாக வந்தால், உபயம் அப்படிங்கிற ராசி 2ஆம் இடமாக வந்தால் அவருடைய பேச்சு எல்லா இடத்துலையும் எங்கே தேவையோ அங்கே விசையாகவும், எப்போ தேவையோ அப்போ நிதானமாகவும், இரண்டும் கலந்த தன்மையில் அவர் பேசுவார். அப்போ இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? தடுமாறி பேசுவாங்களா, அல்லது நிதானமாக தேவைக்கு மட்டும் பேசுவாங்களா, அல்லது அவங்க எங்கே விசையாக பேசணும், எங்கே மெதுவாக பேசணும், ஏற்ற தாழ்வுகளை தெரிந்து பேசுவாங்களா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் மிக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க உதாரணத்துக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேச லக்கணம் அப்படின்னு வச்சிங்களேன். அந்த மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபராசி. இப்போ மேச லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், 2வது மகர லக்கணம். இந்த லக்கணக்காரங்க அப்படின்லாம் பார்த்தா இவங்களாம் நிதானமாக பேசுவாங்க, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பேசுவாங்க, கரெக்டான அளவில் பேசுவாங்க. இதுவே ரிஷப லக்கண ராசியாக இருந்தால், ரிஷப லக்கணக்காரங்களாக இருந்தால் அவங்க கரெக்டான இடத்துல எங்கே ஏற்ற இறக்கத்தோடு பேசணுமோ அந்த இடத்துல பேசுவாங்க. இதுவே உபய லக்கணமாக இருந்தால் அவர்கள் வேகமாகவும், சரளமாகவும், தொடர்ச்சியாகவும் நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு அடுத்தவங்களுக்கு புரியுதா புரியல 2வது விஷயம். ஆனால் அந்த வார்த்தைகளையும் பேச்சுகளையும் தொடர்ந்து வேகமாகவும் சத்தமாகவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஜாதகத்தில் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். நல்லது. நன்றி, வணக்கம்.